கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் ஏசாயா 35:4. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். நிபந்தனை அதே வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். மனதில் ஏற்படும் பதட்டமும் பயமும் இரட்டை குழந்தை மாதிரி, ட்வின் பேபிஸ் மாதிரி. பயம் வந்தா பதட்டம் வரும், பதட்டம் வந்தா பயம் வரும். நம்பிக்கை குறுகும் போது, காரியங்களின் நெருக்கம் ஏற்படும் போது இந்த பயமும் பதட்டமும் நம்ம ஒட்டிக்கொள்ளும். இதுல இருந்து விடுதலையாக ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு, திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்றது? தாவீது தன்னை கர்த்தருக்குள் எப்படி திடப்படுத்தி கொண்டார்னு பாக்கலாங்க. தாவீது சிக்லாக்ல எல்லாவற்றையும் இழந்த போது இந்த பதட்டமும் பயமும் அவருக்குள்ள வந்தது. ஏன்னா அங்க அநேகமா அவர் தேவ சித்தத்துல நிக்கல. அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டுச்சோன்னு சொல்லி அவருக்குள்ளாக பயம் வந்தது. அதே நேரத்துல அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் அவர் மேல கல்லெறிய பார்த்தாங்க. அதனால ஒரு பதட்ட சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்போதுதான் அவர் அவ்வளவு அதிகமா அழுகிறார். அழுதவர் அத்தோடு நிறுத்தி கொள்ளாம கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். அவர் அந்த இடத்துல எப்படி திடப்படுத்தினார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சில இடங்கள்ல அவர் தன்னை திடப்படுத்தின காரியம் எப்படியா இருந்ததுன்னு பார்க்கலாம். சங்கீதம் 42:11 சங்கீதம் 43:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க தன் ஆத்மாவோடு அவரே பேசிக்கிறாரு. நீ ஏன் இவ்வளவு கலங்குற, ஏன் இப்படி தேங்கி போய் நிக்கிற, தேவனுக்கு காத்திரு. 2 காரியம் தான் ஆத்மால இருக்கிறத கண்டுபிடிச்ச மாதிரி 2 காரியத்தை அவரை உற்சாகப்படுத்தவும் கண்டுபிடிக்கிறார். காத்திரு, இன்னும் துதி. இதுவரைக்கும் துதிச்சா ஓகே, இன்னும் அதிகமா உன்னோட துதிய இன்க்ரீஸ் பண்ணன்னு சொல்லி தன் ஆத்மாவுக்கே தான் பேசிக்கிறார். ஒருத்தர் எத்தனை பெரிய அதிகாரியா இருந்தாலும், எத்தனை பேர் அவனுக்கு கீழே அடங்கி இருந்தாலும், தன் நாக்கையும் தான் ஆத்மாவையும் தானே அடக்கிறவன் தான் உண்மையான லீடரா இருக்க முடியும். எப்படி தன் ஆத்மாவை காத்திருக்க ஆயத்தப்படுத்தினார்னு பார்த்தா 119 சங்கீதம் 49 தேவரீர் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தரலும். தேவன் அவரை நம்ப பண்ணின வசனங்கள் அவர் இருதயத்துக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் பேசின கர்த்தர் நிச்சயமா இவைகளெல்லாம் கொண்டு வந்து என் வாழ்க்கையில் சேர்ப்பார். அது வரைக்கும் வரும் இடர்கள், பிரச்சனைகளை நான் பதறி போய் அவைகள் எதையும் சவல போல இழந்துராதபடிக்கு தேவன் நம்ப பண்ணின வசனங்களை நினைத்து என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணி நான் காத்திருக்கும் போது இன்னும் துதித்து, துதி எதை குறிக்குதுன்னா ஒரு பாசிட்டிவிட்டி, அவருக்கு வரப்போகும் நம்பிக்கை, இன்னும் நடக்காத காரியங்களை நடந்ததா நினைத்து அநேக புத்தகங்கள்ல அவர் துதிச்சிருப்பாரு. தன்னுடைய நம்பிக்கையை துதியாய் மாற்றி இன்னும் இன்னும் அவர் துதிய இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இருதயத்திற்கு ஏற்றவனா மாறி போய் தேவன் அவருக்கு கொடுத்த சகல வாக்கும் நிறைவேறி சிம்மாசனத்தில் அமர்ந்தார்னு பாக்குறோங்க. இன்னைக்கு தேவன் உங்களை நம்ப பண்ணும் வசனம் இதுவா இருக்கும் பட்சத்துல இதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். என்ன வசனம்? இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஆமாங்க, எனக்கு நீதி கிடைக்கலையே, பொல்லாங்கு பெருகிட்டே இருக்கே, நான் கீழே சரிஞ்சிட்டே இருக்கேனே, எனக்கு யாருமே என் பட்சமாய் பேச இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? உங்க இருதயத்தின் அங்கலாய்ப்புக்கு பதிலளிக்க கர்த்தர் வருவார். இப்ப நீங்க போய்கிட்டு இருக்க பிரச்சனையில இருந்து நிச்சயமாய் உங்களை ரட்சிப்பார். இந்த வாக்குகளை இருதயத்தில் நம்பி இதை துதியா மாற்றி இன்னும் இன்னும் தேவனை துதித்து கொண்டிருங்க. உங்களுக்கு செய்ய போகும் நீதியை நினைத்து ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருங்க. பயப்படாதீங்க, பதறாதீங்க. நெகட்டிவான வார்த்தைகளை பேசாம உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை நிச்சயமாய் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பலிக்குங்க.
ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னுடைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என் இருதயம் மாறி மாறி அங்கலாய்க்குது ஆண்டவரே. பதறி போகிறேன், பயப்படுறேன். உமக்குள்ளாக என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். சங்கீதம் 84 சொன்ன பிரகாரமாக உன்னில் பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுகிறீரப்பா. அப்படியாக உம்மிடத்திலிருந்து பலனை வசனத்தின் மூலம் எடுத்துக்கொண்டு நானும் பாக்கியவதியா இருந்து உம் வாக்குகள் நிறைவேற காத்திருந்து உம்மை துதிக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.